இறைவனுடைய தீர்ப்பு எந்த ஒரு கஷ்டம் யாருக்கு வந்தாலும் சரி அவங்கவுங்க கஷ்டங்களுக்கு அவங்கவுங்க தான் காரணம். இது ஏற்கனவே அறிவிக்கப்பட்ட தெளிவான சத்தியம். நன்மையும் தீமையும் பிறர் தரவாரா தன்வினை தன்னை சொல்லுகிறது எல்லாருடைய மனசாட்சியும் அறிவிக்கக்கூடிய சத்தியம். இது வேதத்தை கொண்டு இறைவன் நமக்கு தெளிவுபடுத்துறான். தீங்கு உங்களை அடைவதெல்லாம் அது உங்களுடைய எண்ணங்களை கொண்டு உங்களுடைய பேச்சுக்களை கொண்டு உங்கள் செயல்களை கொண்டு உங்கள் பார்வையை கொண்டு தான் அவங்க அடைஞ்சிருக்குது. அது சோதனைக்காகத்தான், அது தண்டனை கிடையாது. அந்த சோதனை வர்றதுக்கு முன்னாடி பல சூழல்கள் நமக்கு முன்னறிவிப்பாக வந்துட்டு இருக்குது. அந்த முன்னறிவிப்புல நம்ம உதாசனப்படுத்திடுறோம். சில பேர் கஷ்டத்தில் இருக்காங்க, அல்லது நாளைக்கு கஷ்டம் வரப்போகுதுன்ற ஒரு முன்னறிவிப்பு நமக்கே வருது, உள்ளுக்குள்ள உணர்வாகவே வருது. ஆனால் நம்ம அதை அலட்சியப்படுத்திடுறோம். கஷ்டம் வந்தால் பார்த்துக்கலாம், அல்லது செவியரிக்காமே விட்டுறோம், அல்லது வந்தால் பார்த்துக்கலாம் அறிவை கொண்டு அறிவுடைய திறமையை கொண்டு, அல்லது மற்றவங்க இருக்காங்க இவங்களை கொண்டு அவங்களை கொண்டு அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஒரு முன்னறிவிப்பு வரும்பொழுதுமே நம்ம அலட்சியப்படுத்தி, அல்லது எல்லாருக்கும் வர்றதான் நமக்கு வரும் அப்படின்ட்டு நம்ம அந்த சத்தியத்தை ஏற்று அவன்கிட்ட ஒப்படைக்காம அது நல்லது கெட்டது வரதான் செய்யும்னு சொல்லிட்டு நம்ம படைஞ்சிடுறோம். கெட்டது வந்ததுக்கப்புறம் ரெண்டு வேணான்னு கேட்குறோம். அது வர்றதுக்கு முன்னாடியே ஒவ்வொருத்தருக்கும் அவங்க சூழல் தகுந்த மாதிரி இந்த பிரச்சனை இப்படி போயிட்டு இருந்தால் நாளைக்கு இது அதிகமாக மாறும், வேறையாக மாறும். அது தனிப்பட்ட ஒருத்தருக்கோ அல்லது குடும்பத்திலேயோ அல்லது நம்மளுடைய சமுதாயத்திலேயோ பிரச்சனை வரப்போகுது அப்படிங்கிற ஒரு முன்னறிப்பு செய்திகளாக வரும்பொழுது, உணர்வாக வரும்பொழுதோ, அப்புறம் அடுத்து பெரிய பெரிய செய்தி வரும்பொழுது அதை உதாசீனப்படுத்த வேண்டாம். அந்த பிரச்சனை வர வேண்டாம், இறைவனே ஒரு பிரச்சனை நான் ஒப்படைக்கணும். இல்லைன்னு சொன்னால் நம்ம அறிவை கொண்டு இப்படிலாம் ஒரு கூட்டத்தை போட்டு இந்த பிரச்சனை தீர்த்துக்கலாம், போராட்டம் பண்ணி அதுலேருந்து மீண்டலாம் அப்படின்னு ஒரு திட்டத்தை போடுற மாதிரி உணர்ச்சிகளில் நம்ம முடிவெடுக்கிற முடிய உணர்வுகளில் இறைவனை ஒப்படைக்கும் பொழுது அவங்களுக்கு பாதுகாக்கப்பட்ட வாழ்க்கை, சுகமான வாழ்க்கை, அத்தாட்சியான வாழ்க்கை, எந்த பிரச்சனைக்கும் போகாமலே பிரச்சனை தீர்ந்துடும். எப்படி இப்போ உடம்புல ஒரு பிரச்சனை வரும்பொழுது நம்ம ஒரு எந்த வைத்தியமும் இல்லாமல் இறைவனை மன்னிப்பையும் கருணை கொண்டு அது சுகமாயிட்டு இருக்குதோ, அத்தாட்சியாக பார்த்துட்டு இருக்கோமோ, அந்த மாதிரி எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு இருக்குது இறைவன்கிட்ட.